2025ஆம் ஆண்டில் டிஎன்டிஇடி பேப்பர் 2க்கான இங்கிலீஷ் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபில்ம் மேக்கர். நம்மளுடைய சேனலில் 6 to 8 ஹின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம். அதில் ஃபஸ்ட் பேஜ்லேயே இதனுடைய ஆன்சர்ஸ் இருக்குது. ஆப்ஷன் சி, ஷேகர் தத்தாரி. நெக்ஸ்ட், லூயிஸ் கேரல் வாஸ் டேஷ் ரைட்டர். இது வந்து செகண்ட் பேஜில் இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் ரைட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதே மெட்டீரியலில். மாலா லிவ்ஸ் அப்ஸ்டேர்ஸ். இதில் இந்த அப்ஸ்டேர்ஸுங்க அப்படிங்கிறது மேலே அப்படின்னு அர்த்தம். அப்போ அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், ஆப்ஷன் டி. 64th கொஸ்டின், ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹிஸ் பிரதர்ஸ் டிமாண்டட் டு ஸ்ப்ளிட் த வெல்த். அவர் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்குறாரு, சரிங்களா? அப்போ இது வந்து ரிக்வஸ்ட்டோ அட்வைஸ்டோ. குவாரல்ட் அப்படிங்கிறது சண்டை போட்டு கேட்குறது. ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்து கெஞ்சி கேட்குறது. அட்வைஸ்டுங்கிறது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கேட்கக்கூடியது. ஆப்ஷன் சி, ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி. 65th question, which of the following poets has the distinction of being awarded the title of Poet Laureate of Michigan அப்படின்ட்டு. இது அந்த மெட்டீரியலில் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் பேஜ் நம்பர் 7ல் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, எட்கர் ஏ கெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து 66th question, who is a prodigy? ஆப்ஷன் பி, a child who shows great ability at a young age அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து சர் சி வி ராமன் பாடத்தில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 67th, who was born in Woolsthorpe in England in 1642 on Christmas Day. இதுவும் வந்து 8th புக்கில் இருக்கக்கூடியது ஒன்று, சர் ஐசக் நியூட்டன். 68th கொஸ்டின், she gave a startled cry and took her hand away அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்டனிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டார்டல்டு அப்படிங்கிறதுக்கு வந்து கன்சர்ன்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து அன்கன்சர்ன்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 69th கொஸ்டின், டேஸ் இஸ் a figure of speech in which words are used in such a way that their intended meaning is different from the actual meaning. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை ஒரு அர்த்தத்தை குறிக்கும், ஆனால் அந்த இடத்துல பயன்படுத்துறதுனால அது வேற ஒரு அர்த்தத்தை பயன்படுத்தும் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் பி, ஐரணி. பர்சனிஃபிகேஷனுங்கிறது ஹியூமனுடைய பிஹேவியரை அதர் தென் ஹியூமனுக்கு சொல்லக்கூடியது. மெட்டஃபார் வந்து கம்பேரிசன், அலிட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வரக்கூடியது. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. 70th கொஸ்டின், according to Edgar Albert Guest, dash is a part of his house, his days and his years. அவர் எழுதின அந்த போயத்தில் வந்து கரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அவருடைய அந்த போயம் பேரே வந்து கரேஜ் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுவும் வந்து பேஜ் நம்பர் 1ல் வந்து அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 71ல் இதில் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆப்ஷன் டி வந்து கிரேவ்லி அப்படிங்கிறது அட்வர்பு. ஸோ இந்த டிக்கு 1 எது வருதுன்னு பார்த்தாலே ஆப்ஷன் சி தான். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. கிரப் அப்படிங்கிறது வந்து நவுன், ஃப்ளட்டர் அப்படிங்கிறது வந்து வேர்பு, க்ரூயல் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ், கிரேவ்லி அப்படிங்கிறது வந்து அட்வர்பு. 72nd கொஸ்டின், என்சாண்டட் அப்படிங்கிறதுக்கு எது பொருத்தமில்லாத ஒன்று அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆப்ஷன் டி, மோட்டிவேட்டட் அப்படிங்கிறத பொருத்தமில்லாத. மற்ற மூணுமே இதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பொருந்தும். 75th கொஸ்டின் வந்து மை ரெமினிசன்சஸ். இது பேஜ் நம்பர் 22ல் இருக்குது. ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறத ஆன்சர். 74th இன்டீட் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஃபசைஸ், முக்கியத்துவப்படுத்துறதுக்காக. 75th ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எஸ் கிரான்பா, வி ஷுட் வெயிட் அன்டில் த ரோட் இஸ் கிளியர் ஆஃப் டிராஃபிக். டிராஃபிக் போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். வி ஷுட் ஃபர்ஸ்ட் லுக் ரைட், லெஃப்ட், தென் அகெயின் ரைட். நாம் வலது பக்கம், அப்புறம் இடது பக்கம், அப்புறம் மறுபடியும் வலது பக்கம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது எதை குறிப்பிடுது அப்படின்னா ஒபீடியன்ட் அப்படிங்கிறத தான் குறிப்பிடுது. அடுத்த கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்சானிஃபிகேஷன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏபிசி இந்த மூணுமே வந்து பர்சானிஃபிகேஷன் தான். டிங்கிறது என்ன வரும் அப்படின்னா சிமிலி வரும். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 47th கொஸ்டின், இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து ஆன்லைன் ப்ரிடேட்டர் மே த்ரெட்டன் யங் சில்ட்ரன். ஆன்லைன் தாக்குதல் நடத்துபவர்கள் யங் சில்ட்ரனையும் பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியானது ஒன்று. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மே யூஸ் யுவர் ஃபோன் அண்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் நாலேஜ். அதாவது உங்களுடைய கன்சர்னோட தான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னம்னா உங்களை வந்து அவங்க ஃபோனை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. நம்மளுடைய கன்சர்ன் இல்லாமல் தானே அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இன்கரெக்டாக வரணும். அடுத்தது, ஆலிவ் ரிட்லி கம் டு லே தேர் எக்ஸ் பிட்வீன் த மந்த் ஆஃப் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கொடுத்த மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. ஜான்வரி அண்ட் மார்ச்சில் என்ன செய்யும் அப்படின்னா வரும். 79th கொஸ்டின், பாயிண்ட் பிளாங்க் அப்படிங்கக்கூடிய இடியம்னுடைய மீனிங் என்னன்னா ஆப்ஷன் ஏ, பிளண்ட்லி அப்படின்னு தான் அர்த்தம். 80,
யூனிக் அப்படிங்கிறதுடைய ஆண்டனிம் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். காமன் அப்படின்ட்டு ஆன்சர். 81 வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஷிப் இன் மேன் ஓவர் போர்ட் அப்படிங்கிறது வந்து எஸ்எஸ் ராஜுலா. அடுத்தது அசர்ஷன் அண்ட் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. 83rd question. Since a passenger on board had taken ill, suddenly the airplane dashed to the nearest airport by the pilot. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரணும்னா வாஸ் ஃப்ளோன் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா த ஏர்பிளைன் டேஷ் டு த நியரஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது நடந்தது என்ன வரணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் வரணும். அப்போ வாஸ் ஃப்ளோன் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர் பாசிவ் ஃபார்மில் இருக்கிறதுனால. 84th கொஸ்டின். இதில் எது சரியான இதில் இல்லை, இங்கே கொடுத்துருக்கிறதுல எது பொருத்தமானது இல்லைன்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறதா. மற்ற மூணுமே வந்து பொருத்தமானது, கோல்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. 85th கொஸ்டின். இது ஃபஸ்ட் பேப்பர்லேயும் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் சி பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்ட்டு வரணும். ஏன்னா மை, ஹிஸ், ஹெர் இதுக்கு அடுத்தது எல்லாமே நவுன் எடுத்துக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு வரும். 86th கொஸ்டின். ஐ வில் டை பட் நாட் ரன் அவே. இது நம்ம கொடுத்த மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 20 இருக்குது. நீஜா அப்படிங்கிறவங்க. 87 த ஃபர்ஸ்ட் 8 lines அண்ட் த லாஸ்ட் 6 lines ஆஃப் எ சானட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டேவ் அண்ட் செசட் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. 88th கொஸ்டின். த ஒன்லி ஒன் வே டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ் இஸ் டு டேஷ் ஃபார் தம் grow flowers. 89th கொஸ்டின். சிக்ரன் ஸ்ரீவத்சவ் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ஆத்தர் தான். அவர் எந்த ஆர்ஜின் அப்படின்னம்னா ஜெர்மன் ஆர்ஜின் அவர். லாஸ்ட் கொஸ்டின். இன் த போயம் த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா, த போயட் வாண்ட்ஸ் அஸ் டு காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் ஹர் கிராண்ட்மதர் இன் அன் இமெயில் பேக் டு ஹர். ஸோ ஆப்ஷன் சி.